ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பிட்காயின் அண்ட் ஈத்ரியம் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி எல்லா அப்டேட்டும் கரெக்டாக பண்ணிவிடுவேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் இருக்குது, குரூப் இருக்குது. சேனலில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் மெசேஜ் பண்ண முடியும், உங்களால் மெசேஜ் பண்ண முடியாது. பட் குரூப்பில் நீங்களும் மெசேஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இப்போ மணி டூ இங்கே பார்த்தீங்கன்னா குளோபல் M2 மணி சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது சார்ட் கரெக்டாக மேட்ச் ஆகி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ இப்போ அதை பற்றி நம்ம ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் BTC அப்டேட் உள்ள போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, இது நமக்கு BTC சார்ட். இந்த எல்லோ கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது குளோபல் M2 மணி சப்ளை. இந்த இண்டிகேட்டர் வேணும்னா நீங்கள் இண்டிகேட்டர் இந்த டேப் உள்ள போயிட்டு நீங்கள் குளோபல் M2 மணி சப்ளைன்னு போட்டாலே இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ட்ரெண்ட் கரெக்டாக ஃபாலோ ஆகுது. இது எப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் நான் டேஸ் நம்ம ஆஃப்செட் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா டேஸ் ஆஃப்செட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் 108 டேஸ். இப்போ 108 டேஸ் ஆஃப்செட் பண்ண அப்படின்னா எனக்கு கரெக்டாக பாருங்கள், எனக்கு இந்த ட்ரெண்டு கரெக்டாக எனக்கு ஃபாலோ ஆகுது. இது ஜஸ்ட் நீ ஐலோ அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடாது, நம்ம ட்ரெண்டை தான் பார்க்கணும். நமக்கு இந்த ட்ரெண்டு வருது அப்படின்னா அந்த ட்ரெண்ட் கரெக்டாக ஃபாலோ ஆகும். இந்த ட்ரெண்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடேஸ் ட்ரெண்ட், இந்த சைடேஸ். ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரெண்டு கரெக்டாக ஃபாலோ ஆகுது. ஸோ அதை நீங்கள் அப்படி தான் பார்க்கணுமே தவிர நீங்கள் இந்த இடத்துல எனக்கு ஐ நடந்துடும், அந்த இடத்துல லோ நடந்துடும் அப்படின்னு பார்க்கக்கூடாது. இந்த ஐ லோ அப்படின்றது கூட நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது, பட் எக்ஸாக்டாக நமக்கு மேட்ச் ஆகலை. இப்போது இதில் பாருங்கள், நமக்கு இந்த மிட் ஏப்ரல்லேருந்து மே ஸ்டார்டிங் அந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு BTC பாட்டம் அடிக்கிறதான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸ் நமக்கு இது எங்கே வேணால் ப்ரைஸ் அடிக்கலாம், எங்கே வேணால் ப்ரைஸ் பாட்டம் அடிக்கலாம், 61 எடுக்கலாம், 51 எடுக்கலாம், எங்கே வேணால் பாட்டம் அடிக்கலாம். பட் நமக்கு அதுக்கு இந்த மே ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு BTC பேரபோலிக்காக மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இது காட்டுது. ஸோ இது ட்ரெண்டு அந்த மாதிரி தான் போகுது நமக்கு. ஸோ இப்போ இப்போதைக்கு நம்ம இது அப் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. இதே மாதிரி பாருங்கள், இப்போ நான் கோல்டு எடுத்துக்கிறேன். இது கோல்டு சார்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது கோல்டு சார்ட்டு. இந்த ஆஃப்செட் நான் இப்போ எடுத்துடுறேன். ஆஃப்செட் 0 மாற்றிடுறேன். இப்போ ஆஃப்செட் நான் 0 மாற்றிட்டேன் அப்படின்னா எனக்கு பாருங்கள், இந்த சார்ட் கரெக்டாக எக்ஸாக்டாக கோல்டு எந்தெந்த மூவ் பண்ணியிருக்கோ அந்த மூவ் அப்படியே எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு குளோபல் மணி சப்ளை எனக்கு மூவ் ஆகிருக்கு. ஸோ இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, இந்த குளோபல் மணி சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபஸ்ட்டு மணி எதுக்குள்ளே வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு கோல்டுக்குள்ளே வரும். கோல்டுக்குள்ளே அதுக்கப்புறம் மற்ற அசட்ஸ்க்குள்ளாம் போயிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் நமக்கு பிட்காயினுக்குள்ளே வரும். ஸோ அதனால தான் இந்த 108 டேஸ் அப்படின்றது டிவியேஷன் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ 108 நாள் கழிச்சு தான் நமக்கு இந்த மணி ஃப்ளோ பிட்காயினுக்குள்ளே வருது. ஸோ அதனால தான் இந்த வேரியேஷன் நம்ம நடக்குது. நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நான் என்னோட கோர்ஸ் 1-on-1 செஷன் ஒருத்தர் எடுத்திருக்காரு. அவர்கிட்ட நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி 70 டேஸ் 90 டேஸ் வரைக்கும் நமக்கு டிவியேஷன் நடக்குது ப்ரோ இது அப்படின்னு சொல்லி டீச் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் போய் யூடியூப்பை செக் பண்ணியிருக்காரு. செக் பண்ணதுக்கப்புறம் வேற ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக 108 டேஸ் அப்படின்ற மாதிரி போட்டு அவங்க வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ எனக்கு அமிச்சார், இந்த மாதிரி இதில் 108 டேஸ் போட்டிருக்காங்க ப்ரோ, இதை செக் பண்ணி பாருங்க ப்ரோ அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் செக் பண்ணதுக்கப்புறம் அதே பார்த்தீங்கன்னா, அதாவது நான் செக் பண்ணி 70 to 90 டேஸ் அப்படின்னு வரதை விட 108 டேஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னும் அக்யூரசி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ 108 டேஸ் அப்படின்றத வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். அந்த யூடியூப் சேனல் பேர் பார்த்தீங்கன்னா கோலின் டாக்ஸ் கிரிப்டோ அப்படின்றது அந்த யூடியூப் சேனல். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் போய் பாருங்கள். இந்த மணி சப்ளை வச்சு வீடியோ போட்டிருக்காரு அவர். ஸோ நம்ம சொன்னது தான் அங்கேயும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் போய் இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பிட்காயினோட டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்குள்ள போயிடலாம். இப்போ பிட்காயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பிரேக் டவுன் கொடுத்துருந்துச்சு. போன வீக் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் கொடுத்துச்சு. இப்போ திரும்ப பாருங்கள், மேலே தூக்கி க்ளோஸ் வச்சுட்டான். இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா நமக்கு புல்லிஷ் அப்படின்னு மீன் பண்ணுது. ஆனால் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த USDT சார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது USDT சார்ட்டில் பாருங்கள் நமக்கு ரீடெஸ்ட் வச்சுட்டு மேலே போகிற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு பிட்காயினில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஃபேக் அவுட் கொடுத்த மாதிரி காட்டிடுச்சு. பட் USDTயில் நமக்கு ரீடெஸ்ட் வச்சுட்டு மேலே போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதே நமக்கு லாகரிதமிக் சார்ட்டில் பாருங்கள். லாகரிதமிக் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோஸ் உள்ளே வச்சுட்டான் அப்படின்னு காட்டுது. இதே நார்மல் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் இன்னும் உள்ளே வைக்கல, உங்களுக்கு ரீடெஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு காட்டுது. ஸோ இது நமக்கு அன்சர்டனான சுச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ட்ரேடு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ட்ரேடுக்கு எந்த பொசிஷன் எடுக்காதீங்க. ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு லாங் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா என்னோட மெயின் டார்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போதைக்கு நம்ம மணி ஃப்ளோ சப்ளை வச்சு பார்த்தீங்களா, மணி ஃப்ளோ சப்ளை வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல மிட்ல நமக்கு மே 1 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ள வரைக்கும் இங்கே எங்கேயாச்சும் நமக்கு மேஜரான பாட்டம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ என்னோட மேஜரான என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் போயிடலாம். டெய்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு என்ட்ரி இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா 68 அந்த ரேஞ்ச்,
68 அந்த ரேஞ்சில் வந்து எனக்கு ஒரு ஹார்மோனிக்கில் ஒரு என்ட்ரி இருக்குது. ஸோ நமக்கு இந்த இதில் கீழே ஆல்ரெடி இருக்குது, இந்த இதில் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோ மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ புதுசாக வரவங்க அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நான் ஏன் இது வந்து இந்த இடத்துல ஏன் இன்னும் பை சவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். அதுதான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 68 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு என்ட்ரி இருக்குது. இதோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 63 அந்த ரேஞ்சில் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னும் கீழே கூட வரலாம், 66 65 அந்த ரேஞ்ச் கூட வரலாம், வந்துட்டு அதுக்கப்புறம் கூட மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது வந்தானா மட்டும் தான் இந்த என்ட்ரி இதெல்லாம். ஸோ வரலை அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல என்ட்ரிலாம் கிடையாது. ஸோ மேபி வந்து இந்த இடத்துல அப்படியே சைட்வேஸ்லேயே மாவரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே கூட போகலாம். ஸோ நமக்கு தெரியாது. இந்த இடத்துல வந்தானா நமக்கு இங்கே வந்து ஒரு என்ட்ரி இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நமக்கு வந்து நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப் வந்து கொடுத்துட்டு பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துருந்துச்சு. திரும்ப வந்து உள்ளே வந்து க்ளோஸ் வச்சிருக்கான். உங்களுக்கு வந்து ஃபேக் அவுட் மாதிரி இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து ஃபியூச்சர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான். நமக்கு வந்து நார்மல் ரெகுலர் சார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வந்து ஸ்பாட்டுலாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அந்த சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் இன்னும் நடக்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் இன்னும் நடக்கலை. ஸோ அதனால் வந்து யாரும் இப்போதைக்கு லாங் என்ட்ரா கிடையாதுங்க. நீங்கள் ஃபியூச்சர் சார்ட்டுக்கும் உங்களுக்கு நார்மல் சார்ட்டுக்கும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா வித்தியாசம் நிறைய வருது. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு வந்து நீங்கள் லாங் எதுவும் என்ட்ரா ஆகாதீங்க, ஷார்ட்டும் என்ட்ரா ஆகாதீங்க. ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ட் நீங்கள் ஷார்ட் என்ட்ராலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இந்த இதில் வந்து சப்போஸ் பிரேக் அவுட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து அதையும் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். சரி, நார்மல் சார்ட்டில் நமக்கு இன்னும் பிரேக் அவுட் ஆகல, ஃபியூச்சர் சார்ட்டில் மட்டும் தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம லாங் டேர்முக்கு எதுவும் நம்ம ட்ரேட் எதுவும் கிடையாது. ஸோ ஷார்ட் டேர்மில் மட்டும் தான் நம்ம இப்போதைக்கு ட்ரேட் இருக்குது. ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அரௌண்ட் 86,500 அந்த ரேஞ்சிலேருந்து இந்த ஆர்டர் பிளாக் அப்படியே மேலே இருக்க ஆர்டர் பிளாக் இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக்கு வந்து நம்ம ஆர்டர் பிளாக் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்தாங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர் மாதிரி ஒரு சின்ன ஹார்மோனிக்கில் ஒரு சின்ன என்ட்ரி இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஸ்டாப் லாஸ் நம்ம இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம கன்ஃபர்மேஷன் நம்ம இண்டிகேட்டரில் ஏதாவது சம்திங் வந்து கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து என்ட்ரு ஆகும். ஸோ அப்படியே சும்மா போனோன்னே இங்கே ப்ரைஸ் போச்சு அப்படின்னு சொல்லி என்ட்ரு ஆகிடக்கூடாது. ஸோ அதையும் பார்த்து பண்ணணும். நமக்கு வந்து ஷார்ட் டேர்மில் இப்போதைக்கு ட்ரேட் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ லாங் டேர்முக்கு நமக்கு வந்து இன்னும் அன்சர்டனாக தான் இருக்குது. ஸோ ஒரு சார்ட்டில் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, ஒரு சார்ட்டில் பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு மாறி இருக்கிறதுனால இப்போதைக்கு வந்து லாங் டேர்முக்கு எந்த வியூவும் நமக்கு ப்ராப்பராக இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படியே இருந்து ஒரு சின்ன ஒரு டாப் வரை கொடுத்துட்டு இந்த ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் எந்த இது நடக்கும் அப்படின்னு தெரியாது. அதே மாதிரி தான் உங்களுக்கு பாருங்கள், டோட்டல் சார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி காட்டு, திரும்ப ஃபேக் அவுட்டுக்கு வந்து உள்ளே வச்சு க்ளோஸ் வச்சுருக்காங்க. இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு ப்ராப்பரான பிரேக் அவுட் இன்னும் நடக்கலை அப்படின்றத மீன் பண்ணுது. ஸோ யாரும் வந்து இப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டண்ட்டில் இருக்கும்போதே நீங்கள் வந்து லாங் என்ட்ரு ஆகக்கூடாது. இது வந்து டோட்டல் 2 சார்ட். இந்த சார்ட்டில் பாருங்கள் உங்களுக்கு வந்து இன்னும் ரெசிஸ்டண்ட்டில் தான் இருக்கான், இன்னும் வந்து பிரேக் அவுட் பண்ணல. பட் இங்கேருந்து இந்த டெய்லி ரெசிஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், இது டெய்லி ரெசிஸ்டன்ட். இந்த ரெசிஸ்டன்ட் மட்டும் தான் பிரேக் அவுட் பண்ணி இங்கே மேலே க்ளோஸ் வச்சிருக்கான். ஸோ இது ரீடெஸ்ட் வச்சுட்டு இங்கே மேலே போயிருக்கான் கணக்குப்படி. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ரெசிஸ்டன்ட் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து என்ட்ரு ஆகக்கூடாது. சப்போஸ் இந்த க்ளோஸ் வந்து தூக்கிட்டு வந்து இங்கே கீழே வச்சா அப்படின்னா நமக்கு அதை அடுத்து இந்த இடத்துல ரீடெஸ்ட்டில் நம்ம வந்து ஷார்ட் இறங்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த லெவல். இது அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து நம்ம ரீடெஸ்ட் இங்கே வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த என்ட்ரிலாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போயே குயிக்காக எங்கேயும் போய் என்ட்ரி எடுத்து மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி யூஎஸ்டி சார்ட் பார்த்துலாம். யூஎஸ்டி வீக்லியில் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்து வைக்காப் பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது, அப்படி வைக்காப் பேட்டர்ன் அவங்க வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த ஐயை வந்து நம்ம பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம வந்து வைக்காப் பேட்டர்ன் வந்து வேலிட் தான். ஸோ இதில் வந்து பிரச்சனை வேறு எதுவும் நமக்கு இதில் அப்டேட் இல்லை. அதே மாதிரி டெய்லியிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக எந்த லெவலையும் வந்து பிரேக் அவுட் பண்ணல, டெய்லியும் உங்களுக்கு எந்த லெவலும் பிரேக் அவுட் பண்ணல. எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டில் இருக்குது, பிடிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ரெசிஸ்டன்ட்டில் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ இந்த இடத்துலேருந்து இப்போ மேலே போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து இதுதான் வந்து மேட்சான கீழே லெவலாக இருக்கும். வீக்லியில் 6.4 6.49 இந்த 6.44லேருந்து 6.49 வரைக்கும் தான் நமக்கு வந்து மேஜரான கீ லெவல். ஸோ இங்கேருந்து இப்படி மேஜராக இப்படி போகிறோம் அப்படின்னா இந்த இடம் தான் வந்து மேஜராக பிட்காயின் வந்து பாட்டம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இடத்துல இருக்குது. இல்லை எனக்கு வந்து இதில் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இங்கே கீழே வந்துட்டு இப்படி எனக்கு ரீடெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னா என்னோட என்ட்ரி ஸ்டாப் லாஸ் எல்லாமே வந்து ரொம்ப டைட்டாக வச்சுருப்பேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வீக்லியில் வந்து இது ஒரு ரீடெஸ்ட் வச்சுக்கிற மாதிரி இருக்கான், ரீடெஸ்ட் வச்சுட்டு மேலே போகிற மாதிரி இருக்கான். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் டெய்லியில் போயிட்டு நம்ம வந்து ரீடெஸ்ட் வச்சு இங்கே கீழே பிரேக் அவுட் வந்துச்சு, இங்கே ரீடெஸ்ட் வச்சுட்டா இங்கே வந்து நான் ஷார்ட் அடிக்கிறேன் அப்படின்னு இறங்குனீங்க அப்படின்னா ஸோ இதில் ஷார்ட்னா நமக்கு வந்து பிடிசியில் வந்து பையில் வரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஆப்போசிட்டாக நடக்கும், யூஎஸ்டிக்கும் பிடிசிக்கும் ஆப்போசிட்டாக நடக்கும். ஸோ அதனால் வந்து இது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்படி என்ட்ரானிங்க அப்படின்னா உங்கள் வீக்லியோட ட்ரெண்ட் வந்து ஃபாலோ ஆனா அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப டைட்டாக வச்சு என்ட்ராகணும். இந்த மாதிரி இடத்துல வீக்லியில் ஒரு ட்ரெண்ட் இருக்கான், நமக்கு டெய்லியில் ஒரு ட்ரெண்ட் இருக்கான்றப்போ ஸோ நம்ம வந்து மேஜராக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வீக்லி ட்ரெண்டு தான், நம்ம வந்து டெய்லி ட்ரெண்டு பார்க்கக்கூடாது. எப்பவுமே ஹையர் டைம் ஃப்ரேமோட ட்ரெண்டு மட்டும் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வேலிடாக ஃப்ளோ ஆகும்.
லோவர் டைம் ஃப்ரேமோட ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பிரேக் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ அதனால தான் லோவர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணி உங்களுக்கு ரீடெஸ்ட் வச்சா கூட வீக்லியில் நமக்கு ட்ரெண்ட் எந்த சைடு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். இப்போ இதில் பாருங்கள் 4Rல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். 4Rல இங்கே ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் இருக்குது, ப்ளஸ் இதில் வந்து ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து அதில் ஒரு ஆர்டர் பிளாக்கும் இருக்குது. இந்த இடத்துல விக் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த விக் ஒரு ஆர்டர் பிளாக். இப்போ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து இப்படி கீழே விழுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இப்படி கீழே விழுந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு 3.14% இதெல்லாம் கீழே விழணும் அப்படின்னா பிடிசி வந்து ஒரு 3.4% வந்து நமக்கு மேலே போவோம். இது எக்ஸாக்டாக 3.4னா 3.4 போக மாட்டோம், கொஞ்சம் ஒன்று பின்னா நமக்கு மாறும் இதில். ஸோ மேபி வந்து இது வரைக்கும் போகிறான்னு வச்சுங்க. நமக்கு வந்து ஹார்மோனிக்கில் இங்கே ஒரு என்ட்ரி இருக்குது. அதே மாதிரி நமக்கு யூஎஸ்டி சார்ட்லேயே நமக்கு வந்து ஹார்மோனிக்கில் என்ட்ரி இருக்குது. ஸோ இது ரெண்டுமே கான்ஃபிடன்ஸாக கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகுது. ஐ திங்க் பிட்காயினில் வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போதைக்கு வந்து பிட்காயின் வந்து ப்ராப்பரான டைரக்ஷன் கிடையாது ஹை டைம் ஃப்ரேமில். ஸோ நீங்கள் வந்து வீக்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேரிஷாக போகிற மாதிரி இருக்கும். டெய்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ரெசிஸ்டன்ட் அடிச்சுட்டு அதுவும் பேரிஸில் வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னன்னா பிரேக் அவுட் வந்து ஒரு சில, அதாவது டோட்டலில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். பிடிசிலையும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து ஒரு சார்ட்டில் கொடுத்துருக்கான். அதே நார்மல் ஸ்பாட் சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி வந்து அன்சர்டனாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஹை டைம் ஃப்ரேமில் இந்த டைரக்ஷன் நீங்கள் வந்து ப்ராப்பராக எடுத்துக்க முடியாது. நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் 4 hours டைம் ஃப்ரேம், அதுக்கு பிலோ டைம் ஃப்ரேம் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு மேலே வந்து இப்போதைக்கு போகாதீங்க. அப்படி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ட்ரி எடுங்க. எனக்கு எப்போ என்ட்ரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த ரேஞ்சு கீழே வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து எனக்கு என்ட்ரி இருக்குது. அதை விட்டால் ஃபுல்லாக வந்து ஷார்ட் டேர்ம் தான் எனக்கு இப்போதைக்கு. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு இது வரைக்கும் பார்த்தீங்களா இங்கே டோட்டல் 2 சார்ட் இருக்குது பார்த்தீங்களா, டோட்டல் 2 சார்ட்டில் எனக்கு எப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஒயிட் பாக்ஸுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகிறானோ அந்த க்ளோஸோட ரீடெஸ்ட்டில் நான் வந்து எனக்கு வந்து இண்டிகேட்டரில் செல்லிங்க்கு ஒரு கன்ஃபர்மேஷன் காட்டணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நான் ஷார்ட் அடிப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிடிசியில் நான் ஷார்ட் அடிப்பேன். இது டோட்டல் 2 எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் 2 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சேமாக தான் டேரக்ஷன் தான் மூவ் ஆகும். ஸோ டேரக்ஷன்றதுனால டேரக்ஷன் நமக்கு சேம்ன்றதுனால ஸோ அதே டேரக்ஷன் வந்து பிடிசியில் ஃப்ளோ ஆகும். இதில் ஐ திங்க் இதில் வந்து எல்லாம் அப்டேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வந்து நம்ம ஈத்ரீம் சார்ட் பார்த்துடலாம். ஈத்ரீமில் நான் போன வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நான். நமக்கு வந்து இதுதான் வந்து நமக்கு மேஜரான கீழே விழுது. இந்த லெவலில் வந்து தாண்டி வந்து கீழே க்ளோஸ் வச்சா அப்படின்னா இன்னும் கீழே போவோம் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து இந்த கீழே வந்து கரெக்டாக ஹோல்டு பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பிரச்சனை இல்லை நமக்கு. இந்த கீழே ஹோல்டு பண்ணுற வரைக்கும் நமக்கு வந்து ஈத்ரீம் பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக கீழெல்லாம் விழ மாட்டான். இதை தாண்டி எப்போ வீக்லி க்ளோஸ் வைக்கிறானோ அதோட வந்து ஈத்ரீம் வந்து இன்னும் கீழே போவான்னு அர்த்தம். ஸோ எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து நல்லா ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன் அந்த கீழே. இந்த கீழே பார்த்தீங்கன்னா 141 லைன்லேருந்து 1397 இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் இந்த கீழே இருக்குது. இந்த கீழே தொட்டு தான் இப்போ மேலே போயிட்டுருக்கான். இப்போ அப்படியே நம்ம டெய்லியில் வந்துடலாம். இதில் வந்து ட்ரெண்ட் வந்து நமக்கு மந்த்லியில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து நமக்கு பேரிஸாக தான் இருக்கும். நம்ம வந்து மந்த்லி சார்ட் போன வீடியோவில் காட்டியிருப்போம். ஸோ மந்த்லியில் வந்து இங்கே பிரேக் டவுன் கொடுத்து இந்த இதில் வந்து மந்த்லி க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்னு. ஸோ அதில் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய ட்ராப் நடந்துச்சு. இப்போ அதே மாதிரி இப்போ டெய்லியில் பாருங்கள். இப்போ டெய்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே நமக்கு டெய்லி லெவலும் இருக்குது, டெய்லிக்கு லெவலும் இருக்குது. ஸோ அந்த லெவல் தொட்டு தான் இப்போ மேலே போயிட்டு இப்போ திரும்ப மேலே இருக்க டெய்லிக்கு லெவல் இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஒரு பெரிய பாக்ஸ் இது. ஏன்னா 2 கீ லெவல் வந்து 2 ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல மேட்ச் ஆகிற இடம். ஸோ இந்த இடத்துல வந்து இவ்வளோ பெரிய இடம் இருக்குது. இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த இடத்துல மேலே போயிட்டு இந்த இடத்துக்கு மேலே எனக்கு க்ளோஸ் வச்சிட்டேன் அப்படின்னா இதோட ரீடெஸ்ட்டில் நமக்கு வந்து மேலே லாங் போகலாம். அதுவும் லாங் எவ்வளோ தூரம் போனோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ண வரைக்கும் தான் லாங் போகணும். ஏன்னா இது வந்து மேஜரான ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணுற வரைக்கும் நம்ம லாங் போகலாம். இப்படி வந்து நமக்கு இங்கே க்ளோஸ் வச்சானா இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் இந்த லைன் டச் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட்டில் இந்த லைன் வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஈத்ரீம் இப்போதைக்கு பாசிபிலிட்டி. லோ டைம் ஃப்ரேமில் பெருசாக எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை நமக்கு. ஐ திங்க் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓம் அப்படின்ற ஒரு காயின் பார்த்தீங்கன்னா ஒன்று செம கிராஷ் ஆச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் ஓம் யூஎஸ்டிடி அந்த சார்ட் பார்த்தீங்கன்னா OM USDT இந்த சார்ட் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு 90% வந்து ட்ராப் கொடுத்துருந்தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 90%, கிட்டத்தட்ட 93.99% உங்களுக்கு வந்து ஒரு ட்ராப்பு. இது நடந்தது பார்த்தீங்கன்னா வெறும் 2 மணி நேரத்தில் இது நடந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 மணி நேரத்தில் இவ்வளோ பெரிய கிராஷ் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து ஆல்ட் காயினில் வெறும் சும்மா நீங்கள் எதையுமே பார்க்காம டெக்னிக்கல் எதையுமே அனலைஸ் பண்ணாமல் சும்மா போட்டுட்டு நீங்கள் வந்து உட்காந்துட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ ஆல்ட்டில் வந்து எது வந்து ஸ்டேபிளாக இருக்கும், எது வந்து நம்ம பிச்சுன்னு போகன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் சும்மா மணியை போட்டுட்டு நான் வந்து எனக்கு ஆல்ட் சீசன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. இது வந்து பிகினர்ஸோட மிஸ்டேக். ஸோ இதை நான் நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்குன்னு டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாத்தையும் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சிங் ட்ரேட் பண்ண கற்றுக்கோங்க. சிங் ட்ரேட் தான் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஆல்ட்டாக இருந்தாலும் சரி, பிடிசியாக இருந்தாலும் சரி,
ஸ்விங் ட்ரேடு தான் கரெக்டாக இருக்கும் ஒரு பிகினர்ஸுக்கு. எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் வந்து எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்றவங்களுக்கு நீங்கள் ஸ்விங் ட்ரேடு வந்து கரெக்டாக பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நடக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 நாள் 2 நாள் ஆகும் ஒரு ட்ரேடும் நடக்கிறதுக்கு. அது ஒழுங்காக அது நடந்து முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம் அந்த ட்ரேட்லாம். ஸோ அதனால் வந்து ஸ்விங் ட்ரேடு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து சும்மா நீங்கள் ஏதாச்சும் வந்து யாராச்சும் அந்த யூடியூப்பில் வந்து இந்த காயின் வாங்கலாம் அந்த காயின் வாங்கலாம் நீங்கள் சொல்லிவிட்டு அந்த காயின் வாங்கிட்டு ஃபுல்லாக விழுந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய்ட்டு அவங்களுக்கு கேட்கவும் முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து முழு பொறுப்பும் நீங்கள் தான். உங்கள் மணிக்கு வந்து நீங்கள் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். மற்றவங்க வந்து நீங்கள் பொறுப்பெடுத்துக்க விட முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எடுக்கணும். இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, ஒரு ட்ரேடராக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு ஓன் அனாலிசிஸ் இருக்கணும் கன்ஃபார்ம். அப்படி இல்லை அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து இந்த மாதிரி பெரிய அடி விழுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல மாட்டிங்க அப்படின்னா ஒரு பைசா கூட தேராது. ஸோ அதனால தான் வந்து ஆல்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கரெக்டாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது நான். எனக்கு தெரிஞ்ச ஆல்ட் சீசன் இன்னமும் ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா வந்து நமக்கு ஆல்ரெடி போன வீடியோவில் நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதுக்கும் ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் மட்டும் கொடுத்துட்றேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அட்லீஸ்ட் ஆல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மணி ஃப்ளோ வந்து குறையணும். இங்கே பாருங்கள், மணி ஃப்ளோ வந்து குறையல, ஃபுல்லாக இங்கே வந்து மேலே அப்படி ஒன்று ஏறிட்டு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஏறிட்டு போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஆல்ட் சீசன் நம்பி நீங்கள் வந்து ஆல்ட் சீசனில் இறங்குனீங்க அப்படின்னா பெரிய அடியாக விழும். ஸோ அதனால தான் வந்து ஆல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் ஆல்ட் சீசன் சொல்லி உங்களை ஏமாற்றி எல்லாரையும் உள்ளே தள்ளி வச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் கதைட்டுருக்கீங்க. ஸோ ஆல்ட் சீசன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ரெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆல்ட் சீசன். இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து நமக்கு ஆல்ட் சீசன். அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த மணி ஃப்ளோ இருக்குது பாருங்கள், இந்த மணி ஃப்ளோ குறையுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஆல்ட் சீசன் ஸ்டார்டிங் ஏரியா. இது ஸ்டார்டிங் மணி ஃப்ளோ வந்து ஸ்டார்டிங் ஆகிறது ஏரியா. இதுக்கு அடுத்து இந்த இதெல்லாம் கீழே வந்திருக்கான் பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஆல்ட் சீசன் நல்லாவே இந்த இடத்துல நல்லா பம்ப் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது நான் அப்படியே ட்ரா பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு சின்ன இது பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஆல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆனதுக்கான மெயின் ஏரியா. இப்போ வந்து இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு இவ்வளோ பெரிய மணி ஃப்ளோ இருக்குது. இந்த இடத்துல ப்ரீவியஸாக இருந்த இடத்த விட இந்த இடத்துல மணி ஃப்ளோ வந்து நிறையவே இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம ஆல்ட் சீசன் சொன்னோம் அப்படின்னா அது வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ மேபி வந்து டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னிக்கலாக ஒரு சில இடத்துல நடக்குது பாசிபிள் இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக நமக்கு எங்கே நடக்குது பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து வீக்லி சார்ட்டில் பாருங்கள், நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். அந்த ட்ரெண்ட் லைன் இங்கே கரெக்டாக இப்போ டச் ஆகிட்டு இப்போ அங்கே தான் இருக்குது. ஒரு சின்ன டம்ப் வரலாம், வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து பம்ப் அடிச்சுட்டு நமக்கு இங்கே மேஜராக ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் இது வரைக்கும் பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் தான் மேஜரான ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் டச் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல எங்கே வேணால் நமக்கு வந்து டாப் அவுட் ஆகலாம். இது எதுக்கான டாப் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லியோட ரீடெஸ்ட் வைக்கிறதுக்கான டாப் அவுட். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நமக்கு ரீடெஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் ரீடெஸ்ட் வைக்கல. இது வந்து ஒரு கேண்டில் ரீடெஸ்ட்டு மேலே போயிருக்கான். எப்பவுமே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னா நமக்கு வந்து 2 ரீடெஸ்ட் நடக்கும். அதில் ஃபஸ்ட்டு ரீடெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டில் 2-3 கேண்டில்லே பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் நடக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன மினி ரீடெஸ்ட்டாக. அதே மாதிரி இப்போ மேலே போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து இப்படி இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு மேஜர் ரீடெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போவோம். ஸோ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இங்கேருந்து இப்படி கீழே வருது பார்த்தீங்களா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்போ கீழே விழுற இடம் இந்த அளவுக்கு வரைக்கும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4x அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுதான் வந்து மினி ஆல்ட் சீசன் மாதிரி வரும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது வரைக்கும் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் மேலே போகிறான் அப்படின்னா அவ்வளோ எவ்வளோ ஆல்ட் வந்து எப்படி அடி வாங்கும் அப்படின்றது வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சும்மா எடுத்து போட்டு நீங்கள் வந்து ஆல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு விழுந்துட்டு இருக்காதிங்க. ஆல்ட்டில் வந்து கரெக்டாக நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா நீங்கள் டெக்னிக்கல்லாம் பக்காவாக பார்த்துட்டு என்ட்ரு ஆகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் எடுத்துக்கலாம், நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கரெக்டாக ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஹோல்டு பண்ணியிருந்துச்சு. அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டான். இப்போது இன்னமும் நம்ம சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணி நம்ம க்ளோஸ்லாம் வைக்கல. ஸோ ஸ்டில் வந்து இன்னும் பேரிஸாக தான் இருக்கான். இது எப்போ நமக்கு மாறும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து மேஜரான ட்ரெண்ட் லைன் இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு பெரிய மல்டி இயர் ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம டச் பண்ணுற மாதிரி வரோம். ஆக்சுவலாக வந்து டச் ஆகலை. டச் ஆச்சு அப்படின்னா மேபி வந்து ஒரு பைசோனுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கீழே இது வரைக்கும் பார்த்தீங்களா இந்த லெவல் வரைக்கும் போவோம். இதெல்லாம் பிரேக் பண்ணிட்டா அப்படின்னா சொல்லலாம் வந்து சொல்லி முடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து டெக்னிக்கல் வந்து உங்களுக்கு கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து என்ட்ரு ஆகிற மாதிரி தெரியணும் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக என்ட்ரு ஆனீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ண முடியும். இன்வெஸ்டராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு நல்ல அமௌண்ட் இருக்கணும். நல்ல அமௌண்ட் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுற டைமிங் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3-4 வருஷமாச்சு ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறம் ப்ராஃபிட் எடுக்கிற மைண்ட் செட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல பெரிய ப்ராஜெக்டாக பார்த்துட்டு போட்டு நீ அந்த மாதிரி உட்காரலாம். ஸோ ஆனால் நீங்கள் இப்போது எனக்கு தெரிஞ்சு வரவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரது கிடையாது. உங்களோட ஹார்ட் ஏர்னிங் மணியை தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டு நீங்கள் வந்து குயிக்காக எனக்கு வந்து 1x வந்துடணும் 2x வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பாசிபிலிட்டி கிடையாது.
நீங்கள் அப்படி மாதிரி குயிக்கான மணி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து குயிக்காக லூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகமாக இருக்கும். ஸோ எது வந்தாலும் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு ட்ரேடிங் அப்படின்றத வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். கற்றுக்காமல் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பெரிய அடி தான் வாங்குவீங்க. ஐ திங்க் இந்த வீடியோவில் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.